ஆஃபீஸ்க்கு நார்மல் அண்ட் கேஷுவல் வியர் ட்ரை பண்ணி ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. சரி அஃபிஷியலாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த அவதாரம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் பொறுத்த வரைக்கும் இது காட்டன் இல்லை, சிந்தட்டிக் கைண்ட். சாலிட் கலராக இருக்கிறதுனால நல்ல ஒரு ரிச் லுக் வந்து கொடுக்குது. எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இது லூஸ் ஃபிட்டாக இருக்கிறதுனால நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பேண்ட் கோட்டி பிராண்டோடது. ஆக்சுவலாக இது என்ன கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வாட்ச் 2-ஆ இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த செயின்ல ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு நார்மல் செயின் வாட்ச் தான். என்னதான் பார்க்கறதுக்கு ரிச் லுக் கொடுத்தாலுமே பட் குவாலிட்டி வந்துட்டு பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த வாட்ச் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். நான் பர்சனலாக இது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹீல்ஸ் எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் இது பெல்ட் வியர் பண்ற மாதிரி இருக்கும்னு பார்த்தா இது ஹூக்ஸ் போடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இது புதுசாக தான் இருந்தது. ஹை ஹீல்ஸா இருக்கிறதுனால ஃபார்மல் வியருக்கு நல்ல ஒரு பாசி லுக் வந்து கொடுக்குது. ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு டைம் இல்லாததுனால மேக்ஸிமம் நான் ஃபோனே டெயில் தான் போட்டு போவேன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட ஃபோர்ஹெட்ல இருக்கிற ஹேர் எல்லாம் அப்படியே புல் ஆயிட்டு பிடிங்கிட்டு வர மாதிரி இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. நல்ல ஹேருக்கு வந்து பொறுமையா டைம் எடுத்து நல்ல ஒரு ஹேர் ஸ்டைலா பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பின்ட்ரெஸ்ட்ல சுட்டது தான். அண்ட் இந்த காஸ்டியூம்க்கு வந்து ரொம்பவே நல்ல லுக் வந்து கொடுத்துருக்கு. ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வீடியோட சேர்த்து இந்த மாதிரி கிளாத்ஸ் அவுட்லுக் வீடியோஸும் பிரசென்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த ப்ராடக்ட் லிங்க் சேனல் பயோலயோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க.